வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் சரவணகுமார். இந்தியாவிற்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையே வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் இறுதியாகி இருப்பது இருதரப்பு உறவுகளில் முக்கிய மைல்கல் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதாரத்திற்கும் நான்காவது பெரிய பொருளாதாரத்திற்கும் இடையிலான இந்த உடன்பாட்டினால் இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடைந்து இருதரப்பிலும் மக்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று சமூக ஊடகத்தில் பிரதமர் கூறியுள்ளார். உலகம் முழுவதற்கும் இதனால் நன்மை கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் உள்ள கரியப்பா அணிவகுப்பு மைதானத்தில் பிரதமரின் வருடாந்திர NCC பேரணியில் உரையாற்ற இருக்கிறார். இவ்வாண்டு நாட்டிற்கே முதலிடம் கடமைப்பட்டுள்ள இளைஞர்கள் என்ற மையக்கருத்து அடிப்படையில் இப்பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுடெல்லியில் ஒரு மாத காலம் நடைபெற்ற குடியரசு தின NCC முகாமின் நிறைவாக இப்பேரணி அமைவதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் போர் ஆயுத்த நிலை உள்நாட்டு தொழில்நுட்பங்களால் வலுப்பெற்று வருவதையே ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை உலகிற்கு வெளிப்படுத்தியிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கழக விஞ்ஞானிகளுக்கான பாராட்டு விழாவில் அவர் பேசுகையில், DRDO விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் தான் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பெருமளவில் பயன்படுத்தப்பட்டதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசின் சுயசார்பு முயற்சிகளின் காரணமாக இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி 1000 கோடி ரூபாய் என்ற அளவில் இருந்து தற்போது 24,000 கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும் 2030ஆம் ஆண்டிற்குள் இதை 50,000 கோடி ரூபாயாக அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் மேலும் கூறினார். 2030ஆம் ஆண்டிற்குள் உலகின் முதல் 4 செமிகண்டக்டர் உற்பத்தி நாடுகளில் ஒன்றாக மேம்படும் பாதையில் இந்தியா பயணித்து வருவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் செமிகண்டக்டர் துறையினர் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் பிரதிநிதிகளிடையே பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஏற்கனவே நன்கு காலூன்றிய நிறுவனங்கள், புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஆகிய இரண்டையும் ஒன்றாக ஈடுபடுத்தும் வகையில் நீண்டகால நோக்குடன் இந்தியாவின் செமிகண்டக்டர் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்கென அரசு அமல்படுத்தி வரும் வடிவமைப்புடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் தற்போது 25 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பயன்பெற்று வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்நிறுவனங்கள் 430 கோடி ரூபாய் அளவிற்கு தொழில் சாகச முதலீடுகளை ஈர்த்து இருப்பதை அவர் வைத்து பார்த்தாலே இந்தியாவின் வடிவமைப்பு திறன்கள் மீது உலக நாடுகள் வைத்துள்ள நம்பிக்கையை புரிந்து கொள்ளலாம் என்று அவர் குறிப்பிட்டார். கோவாவில் இன்று நடைபெற்ற இந்தியா எரிசக்தி வார விழாவின் தொடக்க விழாவில் பேல்டுலில் புதிதாக தொடக்கப்பட்டுள்ள ONGC நிறுவனத்தின் அதிநவீன பயிற்சி கழகத்தை மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தொடக்கி வைத்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், பிரேசில் நாட்டின் பெட்ரோல் பிரான்ஸ் நிறுவனத்திடமிருந்து $780 மில்லியன் மதிப்பில் கச்சா எண்ணெய் வாங்குவதற்கான பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் இருந்து இந்தியாவின் வருடாந்திர எரிவாயு இறக்குமதி 4.5 மில்லியன் டன் என்னும் அளவை எட்டியிருப்பதாக அவர் கூறினார். அபூர்வ கனிமங்கள் மற்றும் சிறிய ரக அணுகரு உலைகள் குறித்து கனடாவுடன் அமைச்சர்கள் நிலையிலான பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். விழாவின் போது ஹைட்ரஜன் எரிபொருள் மூலம் செயல்படும் வகையில் முற்றிலும் உள்நாட்டிலே தயாரிக்கப்படும் ட்ரோன்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. LNG எரிபொருள் மூலம் இயங்கக்கூடிய கப்பல்களை இந்தியாவில் தயாரிக்க ஜப்பானிய மற்றும் தென்கொரிய நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு உடன்பாடுகள் இறுதி செய்யப்பட்டன. பிரதமரின் 2ஆம் கட்ட நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தையும் புதுச்சேரி அரசின் பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு வீட்டு வசதி திட்டத்தையும் ஒருங்கிணைத்து பயனாளிகள் வீடு கட்டிக்கொள்ள 5 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கும் திட்டத்தை இன்று புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் தொடக்கி வைத்து 1 லட்சம் ரூபாய் முதல் தவணை உதவிகளை வழங்கினர். புதுச்சேரியை குடிசையில்லா மாநிலமாக மேம்படுத்தவும் மாநிலத்தை வளர்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கு செல்லவும் இதனால் ஏதுவாகும் என்று துணைநிலை ஆளுநர் விழாவில் பேசுகையில் கூறினார். குஜராத், டெல்லி மகளிர் அணிகளுக்கு இடையே இன்று வதோதராவில் நடைபெறும் WPL போட்டியில் முதலில் ஆடும் குஜராத் அணி சற்று முன் வரை 11.3 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 96 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.